ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆன்மீக அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் செஞ்சுக்க விரும்புகிறேன். அதற்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னாக்கா இன்று ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரி டவுனில் நான் வேலை செய்கிற இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு எதிரில் ஒரு ஒரு பாட்டி பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னை ராஜா கொஞ்சம் வாப்பா, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற அங்காளம்மன் கோயிலை விட்டுட்டுன்னு சொன்னாங்க. அந்த பாட்டி கொஞ்சம் குடிச்சிருக்க மாதிரி தெரிஞ்சதுனால நான் எனக்கு என்னடா இந்த பாட்டி குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், போயிட்டேன். நான் திரும்ப என்ன கேட்டேன்னா டீ வேணால் வாங்கி கொடுக்குறேன், டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். அவங்க இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. இப்போ என்ன சொன்னேன், நான் மாத்திரை வேணா இல்லை என்னை கூட்டின்னு போயிட்டனால என்னால் நிற்க முடியல, என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த அங்காளம்மன் கோயிலில் விட்டுடு அப்படின்னாங்க. அது ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தொலைவில் இருந்துச்சு, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில். அப்புறமேட்டு என்ன சொன்னால் மாத்திரை உடம்பு சொல்ல மாத்திரை மெடிக்கல் மாத்திரை வாங்கி தரேன் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவங்கள தொட்டு கூட்டும் போகிறதுக்கு எனக்கு தூக்கும் போது விருப்பம் இல்லைன்னு வச்சிங்களேன். விருப்பம் இல்லை வந்துட்டேன் நான். அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் எனக்கு மனசு கேட்கல. ஒரு வயசானவங்க ஒரு உதவி கேட்குறாங்க, அவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க குடிக்காமல் இருக்கிறாங்களோ எது இருந்தாலும் நம்ம ஒரு ஆன்மீகத்தில் இருந்துட்டு இந்தமாதிரி நம்ம செய்யாமல் இந்த மாதிரி மன வருத்தத்தில் திரும்பவும் அந்த பாட்டிக்கிட்டே போயிட்டு சொல்லு, உண்மையிலே உடம்பு சரியில்லையா இல்லை குடிச்சிட்டு இருக்கிறேன், நாளால் குடிக்கல பண்ணாங்க. வாயை உதவ சொன்னால் அது ஒரு சாராயம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நீ என்ன ஊருன்னு கேட்கும்போது இந்தமாதிரி நான் குயிலாப்பாளையம்பா, அங்கே கீரை வியாபாரம் புளி வியாபாரம் பண்ணுவேன், நேரு வீதிக்காக வந்தேன்பா அப்படின்னாங்க. சரி சொல்லி நான் ஒரு உதவி செய்யணும் முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எதுவாக தான் பார்த்துலாம் சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, என் பையை வச்சு தூக்கி போனேன் அப்படியே நடந்து வந்துடுறேன்னு சொன்னாங்க. இல்லை வேணாம், நானே அவனை கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு அவங்கள தூக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க கையில் இந்த பையை நான் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 200 தொலைவில் இருந்தால் அந்த சின்ன சுப்பராயப்பிள்ளை அங்காளம்மன் கோயில் வாசல் விட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அப்படியே எனக்கு கொண்டு நேர் ஷீட்டை விட்டுட்டு அப்படின்னாங்க. நீ நேர் ஷீட்டில் போய்ட்டு நீ பண்ண தேவையில்ல, நீ தெரியிற வரைக்கும் நீ இங்கேயே சின்ன சுப்பராயப்பிள்ளை நீ இந்த கட்டையில் படுத்து தூங்க, நீ ஞாயிற்றுக்கிழமை எந்த கடையும் திறக்க மாட்டாங்க, இங்கேயே படுத்து தூங்க சொல்லிவிட்டு பையை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு நான் வந்துட்டேன். நான் வேலை செய்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் காலையிலேருந்து எனக்கு எந்த விதமான வேலை செய்கிற ஆர்டர் எதுவும் கிடைக்காம இருந்தப்போ இது நடந்து ஒரு சாயந்தரம் 6:30 மணி இருக்கும். ஒரு நைட்டு எனக்கு ஒரு 8:30 மணிக்கு ஒருத்தர் கிட்ட என்ன சொன்னார்னா இப்போ சாப்பிட்றியா அப்படின்னு. ஏங்க அப்படின்னு. இல்லைப்பா நான் 2 நூடுல்ஸ் வாங்கிட்டேன்ப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார்னு, அவர் வரலப்பா அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், இல்லைங்க நான் சிக்கன் நூடுல்ஸ் ஆனால் சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிட்றது இல்லைங்க, நான் விரதம் இருக்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவரே வலுக்காட்டியமாக சாப்பிடுப்பான்னு சொன்னார். அவர் போயிட்டார். அவர் படப்படன்னு ஒரு 1/2 மணி கழிச்சு ஒருத்தர் எனக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்தாரு. அந்த ஆர்டர் மூலிமா எனக்கு ஒரு 600 பணம் கிடச்சிது. இந்த அற்புதத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். எனக்கு இந்த உதவி செஞ்ச இந்த அற்புதத்தை நிகழ்த்தின அந்த பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாம் ஒருத்தவங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு உதவி செய்யும்போது இந்த இயற்கையும் நமக்கு எதிர்பார்க்காம ஒரு நல்ல உதவி செய்யுது. இதை நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கணும்னு விருப்பப்பட்டேன் அந்த பிரபஞ்சத்துக்கு. அதனால் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.